மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல்ல சில இடங்கள்ல சின்ன சின்ன உறுப்புகளா இருந்தாலும் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஆனா அதுல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும், எந்த வேலையுமே செய்ய முடியாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த காதுல சிலருக்கு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். காதில் இரைச்சல், டினிட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டினிட்டஸ்ல நிறைய வகைகள் இருக்குங்க. அதே மாதிரி இந்த காதுல டினிட்டஸ் ஏற்படுவதற்கும் நிறைய காரணங்கள் இருக்கு. இதுல என்னென்ன வகைகள் இருக்கு, என்ன காரணங்களால வரும்? ஒரு சிலர் இந்த மாதிரி காதுல இரைச்சல் இருக்குன்னா செல்ஃபா நிறைய மருந்துகள் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி என்னென்ன மருந்துகள் எடுக்கலாம், இல்ல எடுக்க கூடாது, சித்த மருத்துவத்தில் இதற்கு என்ன வழிமுறைகள் இருக்குன்றத தெளிவா இந்த பதிவுல பார்க்கலாம். பொதுவா இந்த டினிட்டஸ் அப்படின்றது காது இரைச்சல். இதுல என்னென்ன வகைகள் இருக்குன்னா, ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரி சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். எதுவுமே நம்ம பேசாத போது அமைதியா இருக்கும்போது காதுல ஒரு சவுண்ட் கேட்கறது, இல்ல மத்தவங்க பேசும்போது அப்போ நம்ம கேட்கும் போது மட்டும் கூட கூட இன்னொரு டபுள் வாய்ஸா கேட்கிற மாதிரி இருக்கிறது, இல்ல எப்போ பாரு காதுல கொயின்னு ஒரு சவுண்ட் வருது, இல்ல மோட்டார் ஓடுற மாதிரி ஒரு இரைச்சல் வர்றது. இந்த மாதிரியான சவுண்ட் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. சிலர் சொல்லுவாங்க அந்த சவுண்ட் பார்த்தோம்னா எனக்கு ஏதோ கொயின்னு ஒரு சவுண்ட் வருது, இல்லைன்னா கடகடன்னு ஒரு சவுண்டு, இறைச்சலா இருக்கு, மிஷின் ஓடுற மாதிரி இருக்கு, இல்ல எனக்கு புல்லட் ஓடுற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது, இல்ல அமைதியா கடல் அலைகள் மாதிரி ஓசை கேக்குது, இல்ல காத்து ஒரு சின்ன ஓட்டையில அடிச்சா எப்படி சவுண்டு கேட்கும் அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேக்குது. நான் எந்த வேலையுமே பண்ணாத இருக்கேன், இல்ல என்னோட சரௌண்டிங்ஸ்ல எந்த சவுண்டுமே இல்லாத போது இந்த சவுண்ட் எனக்கு கேட்டுட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. சிலர் தூங்கும் போது இரவு நேரத்தில் அதிகமான டிஸ்டர்பன்ஸா இருக்கு, எனக்கு நைட்டு தூங்கவே முடியல, காதுல அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு, இதனால எப்பவுமே தலைவலி இருக்கு, தாங்க முடியாத அளவுக்கு காதுல இரைச்சல் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஆடிட்டரி நர்வ், நம்ம காதுல இருக்கக்கூடிய நரம்பு, இந்த ஆடிட்டரி நர்வ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா, இல்ல அதுக்கப்புறம் பார்த்தோம்னா காக்லியா அப்படின்னு சொல்லக்கூடிய காதுல இருக்கக்கூடிய ஒரு நுண்ணிய அமைப்பு, அடுத்தது ஏர் ட்ரம், இந்த மாதிரி காதுல இருக்கக்கூடிய அமைப்புகள்ல ஏதாவது பிரச்சனையோ இல்ல இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு இருந்தாலோ நமக்கு காதுல இந்த இரைச்சல் ஏற்படும். இதோட முக்கியமா என்னன்னா, நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய இந்த ஆடிட்டரி ஏரியா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, காது நரம்பு உருவாகக்கூடிய இடத்துலயும் சரி, அங்க இருந்து இம்பல்ஸ் ஆகி அதாவது சிக்னல்ஸ் உருவாகி வரக்கூடிய இடத்துலயும் ஏதாவது பாதிப்புகள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக காதுல ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இதனால என்னன்னா, இந்த சவுண்டோடு இருக்கிறதுக்கு எனக்கு காது கேட்காமலே இருந்தாலும் பரவாயில்லையே அப்படின்லாம் நினைப்பாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம என்னென்ன சிகிச்சை முறைகள் எடுத்துக்கலாம். சிலர் என்ன பண்றோம்னா, இப்ப காதுல இந்த மாதிரி இரைச்சல் இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்றோம், ஏதாவது விட்டு காதுல குடையிறது, பட்ஸ் வச்சு குடையிறது, இல்ல பின்னு வச்சு குடையிறது, குச்சி வச்சு நான் குடையிறேன். அப்போ இதோட வலியும் அந்த இரைச்சலும் இன்னும் அதிகமாக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பண்றது ரொம்ப 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 தவறான விஷயம். காது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் சொல்லலாம். அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் ரொம்ப ரொம்ப நுண்ணிய அமைப்பு. ஏன்னா உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. உடனே பட்ஸ் வச்சு நோண்டுறது, குழந்தைகள் நிறைய பேர் இந்த தவறு பண்ணுவாங்க. நம்ம பேரண்ட்ஸும் நம்ம கவனிக்காம விடுறதுனால ஏதாவது குச்சியோ பட்ஸோ விட்டு காதை குடைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால அதிகமான வலி இருக்கும். சிலருக்கு காதுல இருந்து சீழ் வடிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு கோல்டா ஏதாவது சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், காதுல இருந்து சீழ் வடியுது, அந்த டைம்ல காதுல இரைச்சல் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கபம் அப்படின்னு சொல்லும்போது இந்த 3 தாதுக்கள் வாதம், பித்தம், கபம். இந்த கபத்தோட வாழிடம் அப்படின்னு பார்க்கும்போது தலை மற்றும் கழுத்து. இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கபம் அதிகமாகும் போது, குளிர்ச்சி தன்மை உடல்ல அதிகமாகும் பொழுது நமக்கு அடிக்கடி டஸ்ட் அலர்ஜி வருது, தும்மிக்கிட்டே இருப்பாங்க, மூக்குல இருந்து எனக்கு சளி வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றவங்களுக்கு காது வலி, காது இரைச்சல், காதுல சீழ் வடிகிறது, இந்த மாதிரியான நிறைய அசௌகரியங்கள் ஏற்படுது. இந்த மாதிரி காதுல சீழ் வடிகிற சமயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, பட்ஸ் விட்டு எடுக்கிறது, நான் துணி வச்சு எடுத்தேன், இல்ல வீட்லயே இந்த எண்ணெயை காய்ச்சி காதுல விட்டேன், இல்ல இந்த மருந்து காதுல விட்டேன் அப்படின்னு இந்த இலைச்சாறு எடுத்து காதுல விட்டேன், இல்ல இந்த கடையில போயிட்டு இந்த சொட்டு மருந்து வாங்கினேன் காதுல விட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. காதை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதனால காதுல பிரச்சனை இருக்கும்போது உடனடியாக சித்த மருத்துவரை அணுகுங்கள். ஆனா அந்த மெடிசன்ஸை எடுக்கும்போது பக்க விளைவுகள் இல்லாம அதுல குணம் பெறும். யாருக்கெல்லாம் இந்த காதுல இரைச்சல் ஏற்படுது அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதிகமா நமக்கு ஏதாவது ஒரு மெடிசன் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு மருந்தோ மாத்திரைகளோ நம்ம எடுத்துட்டு இருக்கோம்னா அதோட பக்க விளைவா நமக்கு இருக்கலாம்.
அதிகமான கப நோயாளிகள், கோல்டு இருக்கு, காஃப் இருக்கு, இந்த சமயத்துல காதுல நமக்கு இரைச்சலானது ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறவங்க, மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க, டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க, ஓவர் திங்கிங், ஓவர் டென்ஷன், இந்த கண்டிஷன்லயும் காதுல கொயின்னு ஒரு சவுண்ட் வருது. ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா, நம்ம வந்து ஒரு ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், இல்ல மிஷினரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த மாதிரி சமயங்கள்லயும் எனி டைம் அந்த காதுல வந்து அந்த இரைச்சல் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஃபேக்டரிஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கும் அந்த இரைச்சல் கேட்டு கேட்டு அதிகமா காது பகுதிகளில் ஒரு இரைச்சலானது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அல்லது இன்னும் ஒரு சிலருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு சுகர் அதிகமா இருக்கு, இல்ல கார்டியாக் இஷ்யூஸ், இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு, இந்த கண்டிஷன்லயும் நமக்கு அல்லது ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கு, தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு சிலருக்கு காதுல வந்து பிரச்சனைகள் ஏற்படலாம். இல்லைன்னா நமக்கு மூளை பகுதியில் ஏதாவது இரத்த கட்டுக்கள், இல்ல நமக்கு மூளையில ஏதாவது கட்டிகள் இருக்கு, இந்த மாதிரி சமயங்களிலும் காதில் இரைச்சல் ஏற்படலாம். சோ எனவே இப்ப காதுல வந்து ஒரு இரைச்சல் இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கவனமா அதை கையாளணும். சித்த மருத்துவத்தில் இதுக்கு என்னென்ன தீர்வுகள் இருக்கு, என்ன மருந்துகள் இருக்கு, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவா காது வலிக்கு அப்படின்னா நிறைய மருந்துகள், மூலிகைகள் இருக்கு. இது கபம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கும் பொழுது இதற்கு வந்து நம்ம சுக்கு நொச்சி தைலத்தை, கருநொச்சி தைலத்தை பயன்படுத்தலாம். மருத்துவர் அறிவுரைப்படி இத காதுகளில் விடக்கூடிய மருந்து, உள்ளுக்கு எடுக்கக்கூடிய மருந்தும் இருக்கு. அதே மாதிரி மருள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை இருக்கு. இதுல இருந்து செய்யக்கூடிய மருந்து மற்றும் கற்ப மருந்து, இதோட காதில் விடக்கூடிய சொட்டு மருந்தும் இருக்கு. இது அனைத்துமே மருத்துவர் அறிவுரைப்படி நம்ம எடுத்துக்கிட்டே வரணும். ஒரு சிலருக்கு தீராத தலைவலி, ஒற்றை தலைவலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு காதுல இரைச்சல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அது சரி செய்யணும்னாலும் நம்ம சித்த மருத்துவத்தில் மருந்துகள் இருக்கு. இதுல பொதுவாக நமக்கு அதிகமா கபம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த கண்டங்கத்திரி, தூதுவளை, இந்த மாதிரி மூலிகைகளை காயக்கற்பமாக எடுக்கணும். அதோட இது லேகியம் வடிவில் நம்ம எடுத்துட்டு வந்தோம்னாலும் கபம் குறைய குறைய காது இரைச்சல் குணமாகும். இந்த மாதிரி காது இரைச்சல் இருக்கும் சமயத்தில் எதனால நமக்கு காதுல இரைச்சல், வலி இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி சித்த மருந்துகளை எடுக்கும்போது முழுவதுமாக குணம் பெறலாம். இந்த பதிவு நிறைய பேருக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.